ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம். எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோன்னா, கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரலும் ஒரு நடந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். இது எத்தனை நாள் ஆகும்னு தெரில. இது என்ன மோட்டிவ் அப்படின்னா, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நான் ஒரு எதுக்குமே பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும், இந்த ஊனமுற்றோர் இருக்கிறவங்களெல்லாம், நானும் ஒரு டிசிபிள் பர்சன் தான். அவங்களுக்கெல்லாம் எல்லாம் முடியாது, எதுவும் உன்னால் முடியாது, செய்ய முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு சொல்கிறேன் ஏளனப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு இதுவாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஒரு முயற்சியாக, ஒரு விடாமுயற்சியாக, நான் என்னால் ஒரு மாற்றுத்திறனாளியும் முடியும், முயற்சின்னு ஒன்று இருந்தால் எல்லாமே முடியும் அப்படின்றதுக்காக தான். நான் எனக்கு என்னென்னா, ஒரு போன வருஷம் இதே மாதம் இதே நாளால் எனக்கு வந்து ஒரு கையில் பட்டாசு அடித்து அடிபட்டுருச்சு. அப்போலேருந்து ஒரு 3 வரல, அதில் 3 வரல போயிடுச்சு. அப்போ என்னடான்னா, அதுலேருந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. இந்த கை அடிப்பட்டதுலேருந்து எல்லாம் என்னை ஒரு கேவலமாக, ஒரு ஏதோ எல்லாத்துக்கும் இல்லாத குறை மாதிரி என்னை ஒரு கேவலமாக பார்த்துட்டாங்க. அதிலேருந்து நான் விடுபடணும்னா, எல்லோரும் எனக்கு கேவலமாக பேசினவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் என்னால் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு நான் முடிச்சு காட்டணும், ஏதாவது ஒன்று முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான், சரி நம்ம என்னத்தை சாதிப்போம் அப்படின்ற சாதனைன்றது ஒரு வேலை வாங்கிட்டு, ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை, அப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்றதெல்லாம் சாதனைன்றதெல்லாம் கிடையாது. சாதனைனா ஏதாவது புதுசாக ஒன்று செய்யணும், எல்லாரும் செய்யறதே நம்ம திரும்பி செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய சாதனை. நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக செய்யலாம் அப்படின்றது யோசிக்கும் போது தான் இந்த கன்னியாகுமரிலேருந்து லடாக் வரலும் நடந்தே ஒரு 3356 கிலோமீட்டர் நடந்தே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிவிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சி. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கும் மோட்டிவாக இருக்கும். மீண்டும் நானும் சீக்கிரமாக இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு. இந்த பயணம் எதுக்காகனா, இந்த சும்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. ஒரு முடியாதவங்க, மாற்றுத்திறனாளி அப்படின்றது எல்லாத்தாலையும் முடியும், முயற்சின்னு ஒன்று இருந்தால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையாகவும், அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வந்து முடிச்சுட்டு வரும்போது ஊருக்கு ஒரு அரச மரம் நடலான ஒரு பிளான் இருக்கேன். மரம் நடுறதுக்காகவும், இயற்கைக்காகவும், இந்த காற்று ரொம்ப மாசுபட்டுருக்கு, அதை நான் சரி பண்ணுறதுக்காகவும், என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறதுக்காகவும், இந்த முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி ஊனமுற்றோர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு உதவி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த முயற்சி கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. முயற்சி பண்ணுறேன். இனிமேல் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது பார்த்து சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக்கு, ஃபார்வர்டெலாம் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி எனக்கு ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் ரமேஷ் ராவ் 143 ஐடி வச்சுருக்கேன். யூடியூப்பில் தகடோரான்னு என் ஊரோட நேம் வச்சுருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். உங்களுடைய எந்தளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நானும் முன்னேற முடியும்.